கொஞ்சம் நிறுத்துங்க. அவங்கள வீட்டுக்கு போக சொல்லு. சரி சார். ரவி சார் உங்களை வீட்டுக்கு போய் சொன்னாருங்க. என் ஃப்ரெண்ட் சொன்னா மிஸ்டர் ரவிக்குமார் வந்து 2 நாள் ஆயிடுச்சாமே. ரவி சாரும் செல்வன் சாரும் வீட்டை காலி பண்ணிட்டு அடையா இருப்பாங்களா? நேத்து கூட வீடு மாத்தும் போது கேட்டா நீ ஊருக்கு போயிருக்கா சொன்னா. ரவி சார் உங்களை வீட்டுக்கு போய் சொன்னாருங்க. நான் ரவி பேசுறேன். ப்ரொடியூசரோட முக்கியமான வேலை இருந்தது, போயிட்டேன். காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும். ரொம்ப டயர்டா இருக்கு. சோ குட் நைட். இத பாரு, நீ செய்யறது எனக்கு நல்லதா படல. இன்னைக்கு பரிசளிப்பு விழா, இதுல நீ கலந்துக்காம இருந்தா இவ்வளவு நாள் நீ அவருக்காக கஷ்டப்பட்டதுல அர்த்தமே இல்லாம போயிடும். புறப்படமா, நீ போகலன்னு அவர் கண்டிப்பா வருத்தப்படுவாரு. என்னங்க நீங்க இன்னும் கிளம்பலையா? ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தாங்க இருக்கு. இத்தனை நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களை அழைச்சிட்டு வர சொல்லிருக்கான். அவரே சொன்னாரா? என்னங்க புதுசா கேக்குறீங்க? அப்பவே சொன்னேன். பாத்தியம்மா, நீ என்ன நினைக்கிற, ரவி என்ன நினைக்கிறாருன்னு. அவளுக்கு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுக்கலையா? உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா? உங்க பேரை சொல்லி 4 பேர் உள்ள போயிட்டான். புறப்படுங்க. ஒரு நிமிஷம், ரெடி ஆயிடுறேன். நீங்களும் கிளம்புங்க சார். நான் எங்கப்பா வருது? பிசினஸ் விஷயமா பாம்பேல இருந்து ஒரு போன் கால் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கனிகாச்சலம் வேற வருவான். எல்லாம் என் மக பார்த்து ரசிச்சா போதும். புறப்படுமா? வரேன் சார். சீக்கிரம் வாங்க, லேட் ஆச்சு. என்ன திட்ட போறான்? பேரன்பு கொண்ட ரசிக பெருமக்களே, நான் இந்த வருஷம் சிறந்த பாடகனுக்கான பாராட்ட பெற்று உங்க முன்னால நிக்கிறேன். நான் இந்த நிலைமைக்கு வர எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் முதல்ல பாடினது ஒரு கோயில்ல. அந்த கோயில்ல நான் பாடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு காரணம் அதுக்கு பின்னால டிவியில பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த டிவியில நான் பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு காரணம் அதுக்கப்புறம் திரு கங்கை அமரன் அவர்கள் திரைப்படத்துல பாட சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அவரை நான் சந்திக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நான் கார், பங்களா, ஏசி ரூம் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா இந்த மாதிரி வசதிகளோட சிறந்த பாடகனா உங்க முன்னாடி நிக்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய உழைப்பு. எப்படியோ அந்த திருச்சி மாப்பிளையை முடிச்சிட்டா. நீ ரொம்ப லக்கி. ராதா வந்துட்டாளே. ராதா, என்னம்மா ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லாம் நல்லா நடந்ததுப்பா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. ப்ரோக்ராம்ல அவர் என்னமா பேசினாரு? அதான் என்ன பேசினாரு? அவன் தான் கேக்குறானே, சொல்ல அம்மா. இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே நான் தானு சொன்னாரு. அதுக்கு நீ ஒண்ணும் அவரை பத்தி சொல்லலையா? நான் சொன்னேன்பா, எல்லாத்துக்கும் காரணம் அவரோட உழைப்பு தானு சொன்னேன்பா. நீ சொன்னதம்மா கரெக்ட். 1008 உதவிகள் அவருக்காக நீ செஞ்சிருந்தாலும் அவருடைய உழைப்பு தாம்மா அவரை முன்னேற வச்சது. ஏமா அவர்கிட்ட சுசீலா கல்யாண பத்திரிகையில அவர் பேர் அடிக்கிறத பத்தி கேட்டு சொல்லப்படாதா? அதுக்காக பத்திரிகை கூட அடிக்காம காத்துட்டு இருக்கான். நாளைக்கு சுசீலா
கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற விஷயத்தையும் என் கல்யாண விஷயத்தையும் நான் கேட்டு சொல்லிடுறேன்ப்பா. சரி சரிங்க. நீங்க ரசிகன் சொன்ன உடனே எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? இத பாருங்க, எத்தனையோ பேர் நான் உங்க ரசிகன் சொல்றாங்க. நான் அத்தனை பேரும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஏன் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஹலோ, வரதாச்சாரியாரா? வணக்கம், நான் ரவிக்குமார் பேசுறேன். அப்புறம் என்னாச்சு நம்ம விஷயம்? சரி சார், கரெக்ட் தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இத பாருங்க சார், நீங்க என்ன வச்சுதான் கேஷ் பண்றீங்க, அதனால தான் நான் சொல்றேன். இல்ல சார், முடியாது. ஆமா சார், எனக்கு பணம் தான் முக்கியம். சார், வழவழன்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. 25,000 rupees அட்வான்ஸ் இருந்தா பேசுங்க. பணம் தான், நானே அங்க வந்துருவேன். சார், பணத்தை ரெடியா வைங்க. Within 5 minutes I'll be there. Okay? இரு வந்துரு. என்னங்க, என்ன? உங்களை கேட்டுட்டு தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கணும். பட் உங்களை கேட்காமலே ப்ராமிஸ் பண்ணிட்டேன் கல்யாண ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்கு. சுசீலாவு கல்யாணம். எந்த சுசீலா? இப்ப நீங்க ரவிக்குமார். ஒன்ஸ் நீங்க ரவியா இருந்தப்போ பக்கத்து மாடி விட்டு சுசீலா. உன் ஃப்ரெண்ட் இல்ல? என் ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாடுறேன். அதுவும் சுசீலா கல்யாணம் தானே, கண்டிப்பா பாடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. எங்க நீங்க இருக்கிற பிஸில பாட வர மாட்டீங்களோ நினைச்சேன். நிச்சயமா பாடுறேன். பட் ஒன் திங், இப்பெல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன்ல நான் பாடுறதுக்கு 15,000 ரூபாய் பணம் வாங்குறேன். சுசீலா கல்யாணத்துக்கா பணம் கேக்குறீங்க? சுசீலா கல்யாணங்கிறதுனால தான் பணம் கேட்கிறேன். உன்னோட கல்யாணம் இருந்தா நான் ஓசியிலேயே பாடுவேன். ராதா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னம்மா? அவரு படம் வந்த உடனே மனசு மாறிட்டாருப்பா. யாரம்மா? ரவிதான்ப்பா. ஏன்பா, நான் பணத்துக்காக அவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன். அன்னைக்கு பரிசளிப்பு விழாவில் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொன்னாருன்னு சொன்னேனப்பா. இல்ல, எந்த இடத்துல என் பேரை சொல்லணுமோ அங்க எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட உழைப்பு தானே சொல்லிட்டாருப்பா. சுசீலா
கல்யாணத்துல பாடுங்கன்னு சொன்னேன். பாடுறேன். ஆனா 15,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாரு. சுசீலா கல்யாணத்துக்கு பணம் கேக்குறீங்களேன்னு. சுசீலா கல்யாணத்துக்கு தான் பணம் கேக்குறேன். உன் கல்யாணமா இருந்தா ஓசிலேயே பாடுறேன்னு சொல்லிட்டாருப்பா. அதுதான்மா சினிமாக்காரன். நீ அழாதம்மா, நான் பாத்துக்கிறேன்.